السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் அவனது மாளிகையிலே அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் இந்த இடத்திலே நம்மை அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்திருக்கிறான். மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ நேசிக்கிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் தெளிவை அல்லாஹு தாலா கொடுப்பான். மார்க்கத்திலே தெளிவை அல்லாஹு தாலா கொடுப்பான். அந்த வகையில் நாம் மார்க்கத்தை பற்றி படிப்பதற்கும் அது குறித்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் என்பதனுடைய அடையாளம்தான் அது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்னும் ஒரு சில தினங்களில் நம்மை வந்தடையக்கூடிய அருள்மிகு ரமலானுடைய மாதம். சென்ற வருடம் ரமலான் வந்ததை போன்று நாம் யோசித்திருப்போம். ரமலான் வந்து நம்மோடு ஒரு சில காலங்கள் ரமலான் எம்மோடு இருந்தது, நாம் அமல் செய்தோம் என்று எண்ணிக்கொண்டிருந்து பெருநாளை கடந்து ஷவ்வால், துல்காதா இப்படி மாதங்களை எண்ணி எண்ணி மீண்டும் ஷாபான் வந்து ரமலான் வேகமாகவே வந்திருக்கிறது. காலம் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எம்மை ரமலான் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்தடைய இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும். ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி கழிப்பது, எவ்வாறு ரமலானுக்காக நாம் திட்டமிடுவது என்பது குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக ரமலானுடைய மாதம் அது தக்வாவை எங்களுக்குள்ளே விதைப்பதற்காக அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட மாதம். நோன்பு பிடிப்பதினூடாக இதர பல வணக்கங்கள் செய்வதனூடாக இறுதி இலக்காக அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லித்தாரது, நீங்கள் எல்லோரும் தக்வா உள்ள மக்களாக மாற வேண்டும். எனவே நாம் ரமலானில் தக்வாவை பெறுவதற்கான வழிகள் என்ற தலைப்பிலேதான் இப்பொழுது நாம் பேச போகிறோம், கலந்துரையாட போகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். யா அல்லாஹ், ரமலான்ல நல்லபடி அமல் செய்யறதுக்கு எனக்கு தௌஃபீக் செய்து விடுவாயாக, ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று துஆ கேட்பார்கள். குறிப்பாக அபு நுஐம் அல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது ஹில்யத்துல் அவுலியா என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாமுனா யஹ்யா இப்னு அபி கஸீர் ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாமுனா மக்ஹூல் அஷ்-ஷாமி ரஹிமஹுல்லா போன்ற மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் ரமலான் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், ரமலான்ல நல்ல முறையில் அமல் செய்யறதுக்கு உதவி செய்ய அல்லாஹ், ரமலான நல்ல முறையில பயன்படுத்துவதற்கு உதவி செய்ய அல்லாஹ் என்று தாபிஈன்கள், சஹாபாக்களுடைய மாணவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப எனவே ஒரு முஃமினுடைய, ஒரு முத்தகியுடைய சிந்தனை எப்பொழுதும் ரமலானுக்கு முன்னால் நாம் ரமலானுக்கு தயாராக வேண்டும். ரமலானுக்கு நுழைகின்ற பொழுது ஆரோக்கியமான நிலையில நல்ல முறையில நோன்பு வைத்து நல்ல முறையில கியாமுல் லைல் தொழுது
தக்குவாவை பெறுகின்ற ஒரு நிலையை நாம் அடைந்து விட வேண்டும் என்று ரமலானுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இமாம்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டிருக்கிறார்கள். அப்ப முதலாவதாக நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க ரமலானுக்குள்ள நுழைறதுக்கு இன்னும் 1-2 நாட்கள் இருந்தாலும் நாங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ், இந்த ரமலான சரியான முறையில நல்ல உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில, நீ விரும்புகின்ற முறையின் அடிப்படையில இபாதத் செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களை எல்லோரையும் ஆக்கி விடியா அல்லாஹ், அதற்குரிய பாக்கியத்தை தந்து விடியா அல்லாஹ்ண்டு நாங்க எல்லாரும் என்ன செய்யணும் சொல்லுங்க? துஆ செய்ய வேண்டும். முதலாவது விஷயம். இரண்டாவதாக, ரமலானுடைய மாதம் மிக மிக சிறப்புக்குரிய மாதம். நம்ம பல பயான்கள்ல பல உரைகள்ல கேட்கிற விஷயம்தான் ரமலான் சிறப்புக்குரிய மாதம். ரமலான் அல்லாஹு தாலா எதற்காக எங்களுக்கு இந்த மாதத்தை தந்திருக்கிறான்? அல்லாஹு தாலா தெளிவாக குர்ஆன்ல சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நோன்பு எவ்வாறு விதியாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். நோன்பு பிடிப்பதனுடைய நோக்கம் தக்வாவை உள்ளத்துல ஏற்படுத்த வேண்டும். நோன்புல என்னென்ன அமல்கள் நாங்க செய்யறோமோ செய்ய போறோமோ அனைத்தினுடைய நோக்கமும் தக்வா தான். இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க நோன்பு பிடிக்கிறீர்கள், நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பு உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எதற்காக ஆக்கப்பட்டிருக்கிறது? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். இப்ப நாங்க தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் முதலாவது தக்வாண்டா என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தக்வா என்று சொன்னால் என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹி வஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய ஏவல்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது, அல்லாஹ் தடுத்தவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வது, இதுதான் தக்வா. ரமலான் நோன்பு வைப்பதினூடாக, தர்மங்கள் செய்வதினூடாக, குர்ஆன ஓதுவதினூடாக, தஃப்சீர் தர்ஜமா படிப்பதினூடாக, இல்முடைய சபைகளில் அமர்வதன் மூலமாக, திக்ர் செய்வதன் மூலமாக, இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக, தௌபா செய்வதினூடாக என்ன வர வேண்டும்? இந்த நிலை உருவாக வேண்டும். ஒருவர் நோன்பு வைக்கிறார், பாவம் செய்கிறார் என்றால் அது தக்வாவில் உள்ள குறைபாடு. அல்லாஹ் எதற்காக நோன்பு தந்தானோ அதை நாம் அடைந்து கொள்ளவில்லை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. அப்ப எனவே அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் எதற்காக? லஅல்லகும் தத்தகூன். இப்ப பாருங்க, தக்வாவை எங்களுடைய உள்ளத்துல கொண்டு வரதாக இருந்தால் நாங்க ரமலானையும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது. இரண்டாவது, சில வணக்க வழிபாடுகளை சரியாக மிக மிக அழகாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த அமல்களை கூட்ட கூட்ட எங்களுடைய வாழ்க்கையில தக்வாவுடைய நிலை உருவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு இந்த ரமலானுடைய காலத்துல தக்வாவை ஏற்படுறதுக்கு, தக்வா உண்டாகிறதுக்கு ஒரு வசதியான ஒரு நிலையில தான் அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். ஏனைய மாதங்களை விட ரமலான்ல ஒரு மனிதன் தக்வாவை எடுத்து பயிற்சி பெற்று அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறது, கொண்டு வாரது, தக்வா உள்ள உள்ளத்தை அடைஞ்சு கொள்றது என்பது லேசாக்க ஆக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஜாஅ ரமலான், ரமலான் வந்து விட்டால், ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா வகுல்லிகத் அப்வாபுன் நார் வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், ரமலான் வந்து விட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அப்படியே திறந்து விடப்படும். சொர்க்கத்துல வாசல்கள் திறந்து விடப்படும். சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல் இருக்குது? சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல்கள் இருக்குது? 7 8 8 8 வாசல்களும் திறக்கப்படும். அதே மாதிரி நரகத்திர வாசல்கள் மூடப்படும். அதே மாதிரி ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். ஷைத்தான் அல்லாஹ் என்ன செய்வான்?
விலங்கிட்டு விடுவான். இந்த செய்தியை சொன்னத்தோடு ஒரு செய்தி ஞாபகம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் சிறப்பாக நல்ல முறையில் உது செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்வாரோ, எப்படி லேசா கஷ்டமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று யார் சொல்வாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா, அவருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். இந்த ஹதீஸ் நேரடியாக சொல்லப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா, அவருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். யதுகுலு மின் ஐஹா ஷா, யதுகுலு மின் ஐஹா ஷா, அவர் விரும்பிய வாசலால் சொர்க்கம் செல்வார். யதுகுலு மின் ஐயி பாபிஹா ஷா, அவர் விரும்பிய வாசலால் சொர்க்கம் செல்வார். அப்ப சொர்க்கத்தில் 8 வாசல்களும் திறக்கப்பட்டு அவர் விரும்பின வாசலால சொர்க்கம் போவார். எதை ஓதுனா? இப்ப நீங்க ஃபஜ்ருக்கு உது செய்றீங்க, இதை ஓதுனீங்கண்டா ரமலான் வாரத்துக்கு முன்னால இந்த 8 வாசலும் திறக்கப்படும். விரும்பின வாசலால உங்களால சொர்க்கம் போக முடியும். சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பத்தையில நாங்க மிஸ் பண்றோம். ஆனா ரமலான் வந்து விட்டால், இப்ப எங்களுடைய இந்த உம்மத்தை பொறுத்த வரையில ஒவ்வொரு நொடியிலும் சொர்க்கத்தில் 8 வாசலையும் திறக்கலாம். நீங்க உது செஞ்சுட்டு இதை ஓதுனீங்கண்டா என்ன செய்யப்படும்? சொர்க்கத்தில் எல்லா வாசல்களும் திறக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஜா ரமதான், ரமலான் வந்து விட்டால் சொர்க்கத்தில வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும், நரகத்தில வாசல்கள் எல்லாம் மூடப்படும், ஷைத்தான்களை எல்லாம் கட்டி போடுவான். அப்ப எப்படி ஷைத்தானை கட்டி போட்டா எப்படி பாவங்கள் நடக்குது? ஷைத்தான் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். நஃப்ஸ் என்ற எதிரியை நீ பொறுப்பெடுத்துக்கொள் நோன்பினூடாக. நஃப்ஸை கட்டி போடுறோமா இல்லையா? முன்னாடி பழம் இருக்குது, அது மாதிரி தண்ணி இருக்குது, சாப்பாடு இருக்குது, மனசுக்கு விருப்பமானது இருக்குது, நஃப்ஸ் சொல்லுது பசிக்குதுண்டு. ஆனால் அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீ உண்ட ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளு, நீ நோன்பு பிடி, அதனூடாக உண்ட ஆன்மாவை சுத்தப்படுத்தி தக்வாவை ஏற்படுத்திக்கொள். அப்ப என்ன அர்த்தம்? அங்க அந்த மனிதன் நோன்பு வைத்திருக்கிறான், அப்ப நஃப்ஸை கட்டி போடுகிறான். இதே போல அவன் வாழ்க்கை மாறிச்சுதுண்டா, நோன்பை போல வாழ்க்கை மாறிச்சுன்னா எப்படி செய்யும்? அதுக்கு பயிற்சி தான் இது. ரமலான் மாசம் அமல்களை கூட்டுற மாசம் மட்டுமல்ல, ஏனைய 11 மாசங்களுக்கும் தர்பியா எடுக்கிற பயிற்சி பாசறை தான் ரமலான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ஷைத்தானை கட்டி போட்டு, ஓண்ட நஃப்ஸை நான் உனக்கு தந்திருக்கிறேன், நீ என்ன செய்து கொள், ரமலான் நோன்பினூடாக கட்டி போடு, அதை பயிற்றுவித்து அந்த நஃப்சுல் அம்மாரா பிசு, கெடுதியின் பால் தூண்டக்கூடிய நஃப்ஸை அந்நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவாக நீ மாத்து. அது சொர்க்கத்துக்குரிய ஆன்மா. அப்ப நஃப்ஸ் என்ன செய்யும்? கெடுதிக்கு தான் தூண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறான், ஷைத்தானையும் கட்டி போட்டிருக்கிறான். அப்ப நஃப்ஸ் அதோட நீ போராட வேண்டும். 29-30 நாள் நஃப்ஸோட போராட வேண்டும். அப்படி போராடி பெற்றுக்கொள்ற உன்னதமான ஒரு அடிப்படையான ஒரு அம்சம்தான் உங்களோட வாழ்க்கையை இயக்குகின்ற இயந்திரம், என்ஜின் தான் தக்வா. அது சரியாகிவிட்டால் உள்ளத்தில் ஏற்படுற அந்த தக்வா சரியாகிவிட்டால் எல்லா அமலும் சரியாகிவிடும். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கிறது, அது சீராகிவிட்டால் எல்லாம் சீராகிடும். அது சீர்கட்டு விட்டால் எல்லாம் சீர்கட்டு போய்விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா வ யுஷீரு இலா ஸத்ரி ஸலாஸ மர்ராத், அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கன்னு சொன்னாங்க. தக்வா உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களோட தோற்றத்தை பார்ப்பதில்லை. லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், உங்களோட பொருளாதார பலத்தை பார்ப்பதில்லை. வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களோட உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளத்தினூடாக அதுல ஏற்படுத்தப்பட்ட தக்வாவினூடாக செயல்படுற நீங்க வெளிப்படுத்துகிற அமல்களை அல்லாஹ் பார்க்கிறான். வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். எனவே உள்ளத்தை சீராக்குறது தான் தக்வா. அதுக்குத்தான்
ரமலானை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரைட். இப்ப ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் இப்ப நாங்க எல்லாம் எங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்தி அதுல தக்வாவை உண்டு பண்ணணும் என்று சொன்னா அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை காட்டி தந்தார்கள். முதலாவதாக ரமதான் சொர்க்கத்துல நம்ம வாயில்கள் பத்தி பார்த்தோம். 8 வாயில்கள். அதுல ஒரு வாயில் யுகாலு லஹு பாபுர் ரய்யான், அதற்கு ரய்யான் என்று சொல்லப்படும். அந்த வாசலினூடாக லா யதுகுலு ஃபீஹா இல்லா ஸாயிமூன், நோன்பாளிகளை தவிர வேற யாரும் அதனால நுழைய மாட்டாங்க. நோன்பாளிகள் மட்டும் நுழைகிற வாசல் அது ரய்யான். அப்ப எனவே நோன்பு, யார் ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வானோ அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ரமலானுடைய மாதத்தை யார் அடைந்து கொள்வாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில் வரக்கூடிய செய்தி, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி வமன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ஒரு மனிதர் ரமலானுடைய மாசத்துல முதலாவதாக செய்ய வேண்டிய அடிப்படையான அம்சம், இதை விட்டு போட்டு நீங்க எதை செஞ்சாலும் பிரயோசனம் இல்லை. முதலாவது என்ன? ரமலானுடைய மாதம் வந்தா மன் ஸாம ரமதான, ரமலான்ல நோன்பு வைக்கணும். 2 விஷயம் அதோட சேர்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஈமானன் வஹ்திஸாபன், தெளிவான அகீதாவுல கொள்கை தெளிவாயிருக்கணும், கொள்கை தெளிவாயிருக்கணும். 2வது இஹ்திஸாப், நன்மையை ஆதரவு வைத்து செய்யணும். அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் எனக்கு தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, 3 அமல்கள், அந்த 3 அமல்களுக்கு அல்லாஹ் கூலியை வரையறுக்கவில்லை, இவ்வளவுதான் சொல்ல இல்லை. அதுக்கு அளவு கணக்கே இல்லை, அதுக்கு அளவு கணக்கே இல்லை. 3 அமல்கள் என்ன? 1 நோன்பு, 2வது பொறுமை, 3வது மக்களை மன்னிக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்லிவிட்ட ஹதீஸ்ல வருது. நோன்பு பத்தி ஹதீஸ்ல வருது, பொறுமையை பற்றி மன்னிக்கிறத பத்தி குர்ஆன்ல வருது. இந்த 3 அமல்களுக்கும் நன்மை வரையறுக்கப்படல. அது எவ்வளவு நன்மை அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். பொறுமை செய்யறது இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன், பொறுமையாளர்களுக்கு அளவு கணக்கில்லாம கூலி இருக்கிறது. வலமன் ஸபர வகஃபர ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், பொறுமை செஞ்சா அல்லாஹ் சொல்றான் அது மிக காரியங்கள் மிக உறுதியானது. அதே மாதிரி தான் யார் ஒரு மனிதர் பிற மனிதரை மன்னிக்கிறாரோ, அநியாயம் செஞ்சவங்களை மன்னிக்கிறாரோ, அவர கூலியும் அல்லாஹ் இடத்துல இருக்குது, அதுக்கும் அல்லாஹ் வரையறுக்கவில்லை. அதே மாதிரி தான் அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸீ பிஹ், நோன்பு எனக்குரியது, நானே கூலி கொடுக்கிறேன். அது நோன்பு எனக்குரியதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்டா, நோன்பு பிடிச்சா அது இஹ்லாஸோட இருந்தா மாத்திரம் தான் நோன்பை பாதுகாக்கலும். இஹ்லாஸோட இருந்தா மட்டும் தான் நோன்பை பாதுகாக்கலும். இஹ்லாஸ் நோன்புல இருக்கும். நீங்க சின்ன பிள்ளைய நோன்பு பிடிக்க வைக்கிறீங்க, பாப்பா அம்மாவுக்கு தெரியாம பாத்ரூமுக்கு போனாலும் தண்ணியை குடிச்சிடலாம், யாரும் இல்லை டாய்லெட்டை மூடி தண்ணியை குடிச்சிடலாம். உண்மையான இஹ்லாஸ் உள்ளவங்க மட்டும்தான் நோன்பு பாதுகாப்பாங்க. நோன்புல இஹ்லாஸ், அது நம்ம இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அடிப்படை இஹ்லாஸின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு அமல் என்ன? நோன்பு. எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தனிமைக்கு போனா நோன்பை விட்டுடலாம். சாப்பாடை வாங்கிட்டு போறாரு, எடுத்துட்டு போய் சாப்பிட்றாரு தனியை, யாருக்கு தெரியாம, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் எண்ணம் மட்டும் இல்லை என்றால் நோன்பை விடலாம். உது செய்யறாரு, தண்ணியை குடிச்சிருவாரு. சின்ன பிள்ளைகள் அப்படித்தானே அன்புக்குரிய சகோதரிகளே. ஆனால் அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸீ பிஹ், இந்த 3 அமல்களுக்கும் ஒரு தியாகம் வேண்டும். அதுலதான் நோன்பு. ஈமானன், ஈமானோட நோன்பு பிடிக்கணும், நல்ல அகீதாவோட கொள்கையோட. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வரப்போது எங்களோட கொள்கையை பரிசீலித்து கொள்ள வேண்டும். என் கொள்கை சரியா, அகீதாவில் நான் சரியா இருக்கிறேனா, நான் எந்த கொள்கையில் இருக்கிறேன், என் அகீதா என்ன, நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேனா, அல்லாஹ் மட்டும் வணங்குறேனா, அல்லது சமாதிகள்கிட்ட போறேனா, கபர்கள்கிட்ட போறேனா, அதுக்கு சஜிதா செய்யறேனா, கபர்கள்ட்ட துவா கேட்கிறேனா, அல்லது அல்லாஹ் மட்டும் வணங்குறேனா. ஈமான் தெளிவாக இருக்கணும். ஈமான் என்ற வார்த்தை ஹதீஸ்ல வந்தா அது அகீதாவை குறிக்கும். ரசூலுல்லாஹ் காலத்துல ஈமான் என்பதுதான் அகீதாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அகீதான நம்பிக்கை, நம்பிக்கை சரியாக இருக்கணும், கொள்கை சரியா இருக்கணும். கொள்கை சரியில்லாம நீங்க எவ்வளவு நோன்பு பிடிச்சாலும், எவ்வளவு வருஷ கணக்கில் நோன்பு பிடிச்சாலும் எந்த பிரயோசனம் கிடையாது. அகீதா தெளிவா அல்லாஹ்க்கு மட்டும் செய்யணும், அல்லாஹ்வோட கூட்டு சேர்த்துடக்கூடாது. தொழுகிறாரு, வெளியே வந்து கபருக்கு சமாதிகளுக்கு சஜிதா செய்யறாருன்னா என்ன பிரயோசனம்? யார் ஷிர்க் செய்வார் அவர் அமல்கள் அழிந்து போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் வேண்டும். 2வது இஹ்திசாப், நன்மை ஆதரவு வச்சு செய்யணும்.
அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், ஏண்ட ரப்பு எனக்கு கூலி தருவான், வேற உலகத்துல யாரும் இதற்கு கூலி தர போறதில்லை, ஏண்ட ரப்பு எனக்கு கூலி தருவான் என்ற இஹ்திசாப், நன்மை ஆதரவு வச்சு நோன்பு பிடிக்கணும். அந்த நோன்பு சரியான நோன்பா இருக்கணும், சரியான நோன்பா இருக்கணும். அதனாலதான் செலவு சாலிங்க சொல்லுவாங்க, நோன்பு பிடிக்கிறது ரொம்ப ஈஸியானது என்ன தெரியுமா? நோன்புல ரொம்ப ஈஸியான விஷயம் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது. நமக்கு அதுதான் கஷ்டம். நமக்கு சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது தான் கஷ்டம். சஹாபாக்களுக்கு தாபீன்களுக்கு அது ரொம்ப லேசு. அடுத்த எல்லாத்தையும் விடணும். பொய் பேசுறதை விடுங்க, ஏமாத்துறதை விடுங்க, அநியாயம் செய்யறதை விடுங்க, மூட நம்பிக்கைகள்ல பிதஅத்துகள்ல ஈடுபடுறதை விடுங்க, அனாச்சாரங்கள் அட்டூழியங்களில் ஈடுபடுறதை விடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தவறான வார்த்தைகள், தவறான பேச்சுக்கள், புறம் பேசுறது, சண்டை மூட்டி விடுறது, இரண்டு பேருக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறது, இப்படியான விடயங்கள்ல இருந்து நீங்க உங்களோட நோன்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோட நாவை பாதுகாப்பதின் ஊடாக நோன்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்ணை பாதுகாப்பதின் ஊடாக நோன்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நோன்பு பிடிக்கிறேன்டா கையும் பிடிக்கணும், காலும் பிடிக்கணும், வாயும் பிடிக்கணும். நாங்க பாக்குறது ஃபிக்ஹுல் லாஹிர், வெளிப்படையான ஃபிக்ஹ். நோன்பு இதுதான் நோன்பு, நியத்து, ரைட், அப்புறம் இஃப்தார், இதோட இடையில பசித்திரிக்கணும், தாகித்திரிக்கணும். இது ஃபிக்ஹுல் லாஹிர், வெளிப்படையான ஃபிக்ஹ். ஃபிக்ஹுல் பாத்தின் ஒன்று இருக்கிறது. சலஃபுசாலிகள் சொல்வார்கள், பொய் சொன்னா நோன்பு முறிஞ்சிரும். இது ஃபிக்ஹுல் பாத்தின். நாங்க அதை பார்க்கணும். அதுதான் உண்மையான நல்லடியார்களுடைய நோன்பு, நல்ல மக்களுடைய நோன்பு. அதுதான். பொய் சொன்னா, புறம் பேசினா, ஏமாத்தினா, களவெடுத்தா, வியாபாரத்துல மோசடி செஞ்சா, அடுத்தவங்களை திட்டுனா, புறம் பேசினால், அநியாயமாக ஒருத்தனை தண்டித்தால், அடித்தால், இந்த நோன்பு முறிஞ்சிரும் என்ற எண்ணம் வரணும். அதுதான் உண்மையான நோன்பு. இது ஃபிக்ஹுல் பாத்தின். இது அறிஞர்கள் நல்லோர்கள் பார்க்கின்ற ஒரு தெளிவு விளக்கம். இது வெளிப்படையில சட்டம் ஓகே, இவர் பசித்திருந்தார், எதுவும் சாப்பிட இல்லை, எதுவும் குடிக்க இல்லை, வேற வேற நோன்பு முறியக்கூடிய காரியங்களை ஈடுபட இல்லை, அதனால் நோன்பு சரின்னு நினைப்பாங்க. இது வெளிப்படையான ஃபிக்ஹ், வெளிப்படையான சட்டம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நல்லடியார்கள் அல்லாஹ் சொல்லணும், நாளைக்கு இவன் எனக்காக நோன்பு பிடித்தான், நான் கூலி கொடுக்கிறேன், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது, நான் கூலி கொடுப்பேன் என்றார். அது எப்படிப்பட்ட நோன்பு? அல்லாஹ்வுக்காக கண்ணால ரோட்ல போற நேரம் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறதுல இருந்து கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும். இது கண் பிடிக்கின்ற நோன்பு. காது நோன்பை பிடிச்சிட்டு சினிமாவை தள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இசையை பார்த்துட்டு இருக்கிறாருண்டா கண் நோன்பு திறந்து விட்டது. காதால இசையை கேட்கிறார் என்றால் காது நோன்பை விட்டு விட்டது. அப்ப காதும் நோன்பை விட்டு, கண்ணும் நோன்பு விட்டு, உள்ளமும் நோன்பை விட்டு போட்டு உடல் மட்டும் பசித்திருப்பதில் என்ன பிரயோசனம் இருக்குது? மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல் பிஹ் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ரவாஹுல் புகாரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மல்லம் யதஅ கௌல ஸூர், யார் பொய்யை விடவில்லையோ, வல் அமல் பிஹ், பொய்யான கேளிக்கையான விஷயங்களை செயற்பாடுகளை விடையவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் பசித்திருப்பதில், தாகித்திருப்பதில் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இந்த ஹதீஸ்ல யார் அமல் செய்யறது? மூமின்கள், தக்வாவை தேடுறவங்க அமல் செய்வாங்க. நோம்பினூடாக தக்வா கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹதீஸ் அமல் செய்வாங்க. பொய் பேசுறாரு, பொய்யான வேலன்னு ஒண்ணு சொன்னாங்க. இதுக்கு சில பேர் மொழி பெயர்க்கும் பொழுது மல்லமிதா கௌல சூரி வல் அமல பிஹில்லா, பொய், அதாவது என்ன, பொய் பேசுறது பொய்யான நடவடிக்கை. பொய்யான நடவடிக்கைக்கு விளக்கம் என்ன தெரியுமா? எதுவெல்லாம் அல்லாஹ் ரசூலை விட்டு தூரமாக்குமோ அதெல்லாம் அதுதான் பொய்யான நடவடிக்கை தான். நீங்க பொய் பேசுறது மட்டுமல்ல, வல் அமல பிஹி என்றா பொய்யை கொண்டு செயல்படுவது, உண்மைக்கு மாற்றமானது. உண்மைக்கு மாற்றமானது என்ன? நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்குள்ள வரும். உண்மைண்டா என்ன? அல்லாஹ் சொன்னது உண்மை, ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. அல்லாஹ்விட உண்மை பேசக்கூடியவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது உண்மை. மக்களா நினைக்கிறது பொய். மக்களா நினைப்பாங்க, விளக்கம் கொடுப்பாங்க, இது அப்படி, இது அப்படி, இது அப்படின்னு நடக்கிறதுக்கு முரணாக பேசுவாங்க, முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க. அல்லாஹ் சொன்னது எல்லாம் உண்மை, மனிதர்கள் மாற்றி சொல்வது பொய். அப்ப அல்லாஹ் சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில எடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எடுக்க வேண்டும். அப்படி ஒரு நோன்பு பிடித்தால் அது எங்களோட உள்ளத்துல கொண்டு வர பலன் என்ன? தக்வா. அந்த நோன்பு எதை கொண்டு வரும்? தக்வா. அந்த பயிற்சி அவர் 29-30 நாளைக்கு எடுத்தார் என்று சொன்னால் அடுத்த 11 மாசத்துக்கும் அதை பிரயோகிப்பார், கடைபிடிப்பார். இதுதான் முதலாவது நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப தக்வாவை ஏற்படுத்துறதுக்கு முதலாவது அம்சம் என்ன?
நோன்பு பிடிக்கணும். அந்த நோன்பை எப்படி பிடிக்கணும்? ஈமானோட இஹ்திசாபோட பிடிக்கணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எப்படி பிடிக்கணும்? ஈமானோட இஹ்திசாபோட, நல்ல கொள்கையிலிருந்து பிடிக்கணும். ரெண்டாவது அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்த்து பிடிக்கணும். எல்லாரும் நோன்பை பிடிச்சிட்டு இந்த எல்லா நோன்பையும் எடுத்துட்டு போய், யா அல்லாஹ் இந்த நோன்பு உனக்காகத்தான் பிடிச்சே, நீ கூலிதான்னு கேட்கிற அளவுக்கு தைரியத்தோட நோன்பு பிடிக்கணும். ஏனோ 29 நாள் பிடிச்சோம், பெருநா வந்தது, நோன்பு முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. இதையெல்லாம் நாங்கள் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுத்து, யா ரப்பே, ஏண்ட ரப்பே, நான் அந்த நோன்பெல்லாம் உனக்காகத்தான் பிடிச்சேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற தைரியத்தோட நோன்பு பிடிக்கணும். அப்ப எப்படிப்பட்ட நோன்பு பிடிக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்ச நோன்பு, சஹாபாக்கள் பிடிச்ச நோன்பு, தாபியீன்கள் பிடிச்ச நோன்பு, இந்த சரியான நல்லோர்கள் நோற்ற நோன்பை நாம் பிடிக்க வேண்டும். முதலாவது விஷயம். இரண்டாவது, ரமலானுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ومن قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. ரமலான்ல நின்று வணங்கினால், எல்லா காலத்திலையுமே கியாமுல் லைல் இருக்கிறது. ரமலான்லையும் இருக்குது, ரமலான் அல்லாத காலத்திலையும் இருக்குது. ரமலானுக்கு மேலும் சிறப்பாக சொல்லப்படுது. சிறப்பு இன்னும் வலுப்பெறுகிறது. யாரு நின்று வணங்குவாரோ, குறைஞ்சபட்சம் நீங்க வெளியே போயிட்டு வந்து நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிருக்குது, தொழவே இயலாது அப்படின்னு நீங்க நிறைய இரவு முழுக்க நின்று வணங்கினால் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல குர்ஆன் ஓதுறீங்க, நல்ல நீண்ட நேரம் தொழுறீங்க, பள்ளியில தொழுறீங்க, வீட்டுல தொழுறீங்க, நீண்ட நேரம் தொழுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்லது. எந்த ஒரு கட்டத்திலையும் கியாமுல் லைல் விட்டுறாதீங்க. குறைஞ்சது ஒரு ரக்காத்தாவது தொழுது கியாமுல் லைல் தொழுதேன் என்ற அந்த பட்டியலுக்குள்ள வந்துடும். இது குறைஞ்சபட்சம் இதை சொல்லித்தாரேன். அதிகமாக யார் ஒரு மனிதர் கியாமுல் லைல்ல பழக்கத்தை உண்டாக்கி கொள்வாரோ, குறிப்பாக நாங்க எங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வீட்டில கியாமுல் லைலுடைய அந்த ஆசையை உண்டாக்கணும். பள்ளியில வந்து தொழுகிறதும் சிறந்தது. அதற்கு மேலாக பள்ளியில உங்களுக்கு வந்து தொழுதாத்தான் ஒரு என்ன நல்ல அழகா ஓதலை கேட்டு நீண்ட நேரம் தொழுகிறதுன்ற எண்ணம் இருந்தா அவங்க அப்படி தொழலாம். அப்படி இல்லை, நான் நீண்ட நேரம் ஓதுவேன், என் குடும்பத்தோட தொழுவேன், நான் நல்லா ஓதுவேன், என்ன மகன் ஓதுவாரு, நீண்ட நேரம் வீட்டுல தொழலாம். இதை விட ருக்கு சுஜூத கொஞ்சம் நீளமா செய்யலாம், துவா கேட்கலாம்னா வீட்டுல தொழுகிறதும் சிறந்ததுதான். ரெண்டுக்கும் ஹதீஸ் இருக்குது, ரெண்டுமே சிறந்ததுதான், ரெண்டுக்கும் ஹதீஸ் இருக்குது. அப்ப ஆனா ஒரு விஷயம், கியாமுல் லைல நாங்க விட்டுறக்கூடாது. கியாமுல் லைலை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நீங்க பள்ளிக்கு வாங்க குடும்பமாக, அப்படி முடிய இல்லை. சில பொழுது சில தாய்மார்கள்ட்ட சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, கை குழந்தைகள், அவங்கள தூங்க வச்சுட்டு வர முடியாது. அப்ப வீட்டுல தூங்க வச்சுட்டு வீட்டிலே தொழுது கொள்ளலாம் என்றால் தாராளமாக தொழுது கொள்ளலாம், அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். வீட்டுல ஜமாத்தாக உங்களோட பிள்ளைகள் நல்ல ஓதக்கூடிய பிள்ளைகளா இருந்தா அவங்கள ஓத வச்சு பின்னால தொழுங்க. ஆனால் சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி தொழுதாலும் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பானது. அது இல்லை, அங்க நாங்க தொழுகிறதுல எங்களுக்கு பரிபூர்ணமாக எங்களுக்கு சட்டத்திட்டங்கள் தெரியாது, ஓதுறதுல பிழைகள் வரும் என்று சொன்னா நீங்க பள்ளிக்கு வந்து தொழுவது மிகச்சிறந்தது. அதே நேரம் வருஷா வருஷம் சில தாய்மார்கள் கியாமுல் லைல் தொழுது வந்திருப்பாங்க, அல்லது சில சகோதரர்கள் தொழுது வந்திருப்பாங்க. இப்ப நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, பள்ளிக்கு வாரதுக்கோ கியாமுல் லைல் தொழுவதற்கோ முடியாம இருக்கும், நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க. சகோதரிகள் பிள்ளைகளை பால் ஊற்ற இதுல பிள்ளை வச்சுட்டு இருப்பாங்க, தொழவே முடியாத ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னால தொழுதிருப்பாங்கண்டா நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கு தொழ முடிய இல்லை என்று சொன்னா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுது கொள்ளுங்கள். இதற்கு முன்னால தொழுத கூலி அல்லாஹ் நிரப்பமாக தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரிதல் அப்து அவ் ஸாஃபர குத்திப லஹு மினல் அமலி மா கான யஅமலு வஹுவ ஸஹீஹுன் முகீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டால், இதா மரிதல் அப்து நோய்வாய்ப்பட்டால், அவ் ஸாஃபர பிரயாணம் சென்று விட்டால், குத்திப லஹு மினல் அமலி அமல்ல அவருக்கு எழுதப்படும், நன்மை எழுதப்படும். எப்படின்னா அவரு ஆரோக்கியமா இருந்த பொழுது என்ன அமல் செஞ்சாரோ அதுக்குரிய முழுமையான கூலி வழங்கப்படும், நோயாளியா இருக்கும் பொழுது. அதே மாதிரி பிரயாணி ஆயிட்டாரு, நாளை 2 தொழுகிற நிலை வந்தாலும் நாளுடைய கூலி எழுதப்படும். அதே மாதிரி தான் சகோதரிகள், தாய்மார்கள், சகோதரர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால், பிள்ளைகளோடு இருந்தால் அதுக்குரிய பரிபூர்ணமான கூலி கிடைக்கும். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, சிறு பிள்ளைகள் அழ வீட்டில தாய்மார்கள் தொழாதீர்கள். தாய்மார்கள் பிள்ளையை பார்த்து கொண்டதும் இபாதத்தான். பிள்ளை அழ நீங்க பிள்ளை கதற சுன்னத் என்று சொல்லி கடைசி வரை தொழாதீங்க. அந்த இடத்துல சுன்னத்தை விட பிள்ளையை பார்க்கறது ஃபர்ல். ஏன்னா பிள்ளை சில இடங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிள்ளை தாயினுடைய கவனமின்மையின் காரணமாக தேம்பி அழுதி வஃபாத் ஆகியது. பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது.
தொண்டையில போய் சிக்கி அடைச்சு மருந்து மாத்திரை கொடுத்து உணவு கொடுத்து பிள்ளைட விஷயத்துல கவனமாயிருங்க. அந்த பிள்ளை உங்கள்கிட்ட அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுண்ணத்தை விட பிள்ளையை பார்க்கறது கடமை. அந்த பிள்ளையினுடைய உயிர் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்கள்ல பார்க்கிறோம், தக்பீரை கட்டி பெரிய தக்குவாவோட உள்ள கத்த கத்த கதற கதற தொழுது கொண்டிருப்பார்கள். இந்த தொழுகை கூடாது, தொழக்கூடாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளினுடைய அழுகை சப்தத்தை கேட்டால் ஃபர்லையே சுருக்கி விடுவார்கள். நீண்ட நேரம் தொழுவிக்கலான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. சிறு பிள்ளைகளோட சத்தம் கேட்டா, அழுகை சத்தம் கேட்டா ஃபர்ல சுருக்கிடுவாங்க. சுஜூதுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய பேரப்பிள்ளை முதுகுல ஏறி, அப்பா தானே, அப்படி சவாரி செய்யறாங்க. பாப்பா அந்த பைக் ஓடுற மாதிரி குதிரை சவாரி செய்யற மாதிரி அப்படி ஏறி இருக்கிறாங்க. இஷாவுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகை, ரசூலுல்லாஹ் இமாமாக தொழுவிக்கிறாங்க. சுஜூத நீட்டுறாங்க. ஷத்தாத் இப்னுல் ஹாத் ரலியல்லாஹு எழும்பிட்டாங்க. என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் சுஜூத் செய்யறாங்களே, ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சோ அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் சுஜூத்ல இருக்கிறாங்க. பேரப்பிள்ளை என்ன செய்யறாரு? சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், பைக் ஓடிட்டு இருக்கிறார் அப்பாக்கு மேல. அந்த பிள்ளைக்கு அப்பா தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சு கேட்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எனக்கு எந்த ஒன்று நடக்க இல்லை, ஏன்னா என் முதுகுக்கு மேல இந்த பேர பிள்ளை இருந்ததுனால அந்த பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நான் உடைக்கிறதுக்கு விரும்ப இல்லை. எழும்புனா அந்த பிள்ளையுடைய சந்தோஷம் உடைந்து போய்விடும். சந்தோஷத்தை நான் சீர்குலைத்து விடுவேன். எனவேதான் நான் சுஜூதை நீட்டினேன். ஒரு பிள்ளையினுடைய, சிறு பிள்ளையினுடைய சந்தோஷத்திற்காக ஃபர்லான தொழுகையில், ஜமாத்துடைய தொழுகையில் சுஜூதை அல்லாஹ்வுடைய தூதர் நீட்டினார்கள் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த மார்க்கமே தவிர கதற கதற கத்த கத்த வாப்பா அம்மா தொழுகிறது அல்ல. நான் ரசூல்லா காட்டி தந்த மார்க்கம். தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஃபர்துல ரசூல்லா சொன்னாங்க. ஃபர்ல பத்தி சொல்லும்போது வமன் அம்மல் கௌம ஃபல்யுஹஃபிஃப் ஃபஇன்ன ஃபீஹிம் ஸகீர் வல்தஈஃப் வல்கபீர் வதல் ஹாஜா. யாராவது ஒருவர் இமாமத் செஞ்சா அவர் சுருக்கமாக தொழுவிக்கட்டும். ஃபர்ல வமன் அம்மல் கௌம், யார் ஒரு சமூகத்துக்கு ஜமாத் வைக்கிறாரோ, தொழுவிக்கிறாரோ, ஃபர்ல தொழுவிக்கிறாரோ, அவர் சுருக்கமா தொழுவிக்கட்டும். ஏன்னா அதுல பலவீனமானவங்க இருப்பாங்க, பெரியவங்க வயது மூத்தவங்க இருப்பாங்க, தேவையுடையவங்க இருப்பாங்க, சிறு பிள்ளைகள் இருப்பாங்க. எனவே சுருக்கமாக தொழில்கள் செல்லாசல் சொன்னாங்க. அவங்களே இந்த சின்ன பிள்ளைய சந்தோஷத்துக்காக சுஜூதை நீட்டுறாங்கண்டா, சின்ன பிள்ளையுடைய சந்தோஷத்தை நாங்கள் கவனிச்சுக் கொள்ளணும். இது பரவலாக நடக்கிறது என்பதனால் நான் இதை சொல்லிக் கொண்டேன். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த காரணமும் இல்லாம கியாமுல் லைல் அதை விட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் ஈமானோட நன்மை எதிர்பார்த்து கியாமுல் லைல் தொழுவாரோ அவருடைய முன்னால் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். நோன்புக்கு அதுதான் சொன்னாங்க, முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவான். அவர் செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவான். ஓஃபிர லமா தகத்தம் மின் தம்பி மன் ஸாம ரமதான், அதற்கும் சொன்னாங்க வமன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் ஓஃபிர லமா தகத்தம் மின் தம்பி. யார் ஒரு மனிதர் கியாமுல் லைல் தொழுகிறார், ஈமானோட நம்பிக்கையோட நன்மை ஆதரவு வைத்து கியாமுல் லைல் இரவு வணக்கம் தொழுகிறார், அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய செய்தி. அதுல பெரும்பாவங்களுக்கு நாங்க தௌபா செய்யணும். இந்த முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எங்கெல்லாம் ஹதீஸ்ல வருதோ அங்கெல்லாம் சிறு பாவம் தான் குறிக்கப்படும் என்பது ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞருடைய கருத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கியாமுல் லைல் தொழுவதனால கிடைக்கிற மிகப்பெரிய பலன் ரெண்டு. ஒன்று, நிறைய பலன்கள் இருக்குது. இந்த தக்வாவோட சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற பொழுது முன்னால் உள்ள பாவத்தை அழிச்சு அவனை சுத்தமாக்கும். ரெண்டாவது, உள்ளத்துல தக்வாவை உண்டாக்கும். ரெண்டாவது என்ன செய்யும்? உள்ளத்துல தக்வாவை உண்டாக்கும். எனவே கியாமுல் லைலை நாங்கள் தொழுது வர வேண்டும். அப்பயே நீங்க தராவியை பத்தி சொல்லலைன்னா எல்லாமே அதுதான். தராவியை பத்தி இவர் சொல்லவே இல்லையே. அதாவது இஷா தொழுகையில இருந்து, சில அறிஞர் மகரிப் தொழுகையிலும் சொல்லுவாங்க, இஷா தொழுகையிலிருந்து சுபு வரைக்கும் எதெல்லாம் தொழுகிறோமே அது கியாமுல் லைல் தான். ரெட்டையா தொழுவோம். அதே மாதிரி கடைசியில் ஒன்னா தொழுவோம், வித்தர். ரெண்டா தொழுவோம், ஷஃபா வித்தர். அதான் தொழுகை. ஹைர். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப கியாமுல் லைலுடைய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளும். ரெண்டாவது விஷயம். மூன்றாவதாக, ரமதான். அது எது? ரமலானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ரமலானுடைய அடையாளம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமதான், இந்த மாதத்தை அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துறான்? குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். குர்ஆன் இறக்கி வச்சோம். அப்ப ரமலான் குர்ஆனுடைய மாதம். ரமலான் குர்ஆனுடைய மாதம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்றான், ரமலான் இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கி வச்சோம். அந்த மாதத்தில் நாம் லைலத்துல் கத்ர் இரவில் குர்ஆனை இறக்கி வைத்தோம்.
அப்ப இந்த மாசம் கிடைக்குது, குர்ஆன் இறங்கிய நாளும் இந்த மாசத்துல கிடைக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் குர்ஆன் ஆரம்பிக்கிறான் எப்படி? அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாப். இந்த குர்ஆன் லா ரைப ஃபீ, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்றால் தக்வாவை இந்த குர்ஆனினூடாக அடைந்து கொள்ள வேண்டும். தக்வாவை அடைந்தால் இந்த குர்ஆன் எங்களுக்கு நேர்வழி காட்டும். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் இறக்கி வச்சிருக்கிறோம். இந்த குர்ஆன்ல எதையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை சகோதரர்களே. அறிவில் எந்த அறிவு சிறந்த அறிவு? மன் அராதல் இல்ம ஃபல்யுஸவ்விரில் குர்ஆன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அறிவு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இல்மு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அவர் குர்ஆனை படிக்கட்டும், அதனுடைய தர்ஜமாவை வாசிக்கட்டும், அதனுடைய தஃப்சீரை விளங்கட்டும், படிக்கட்டும் என்று சொன்னாங்க. முன் சென்றவர்களுடைய பின் சென்ற எல்லா மக்களுடைய எல்லாரும் கண்டுபிடிச்ச எல்லாரும் சொன்ன எல்லா அறிவும் இந்த குர்ஆன்ல இருக்குது. இல்மு தேவை, அறிவு தேவைண்டா குர்ஆனை சிந்திங்க, குர்ஆன் எடுத்து படிங்க. ஃபல்யுஸவ்விரில் குர்ஆன், ஃபல்யுஸவ்விரில் குர்ஆன். தஃப்வீர் என்று சொன்ன அந்த இடத்துல தஃப்கீர் மஆனி அல் குர்ஆன். குர்ஆனுடைய மானாக்களை சிந்திக்கணும், குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கணும், படிக்கணும். குர்ஆனை படிக்கிறதுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு அவகாசமா பாக்கியமா இந்த மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் அவருக்கு இல்மு தேவை, எனக்கு அறிவு தேவைண்டா குர்ஆனை படிங்க, குர்ஆனை படிங்க. இல்மு கூடும், அறிவு கூடும், விளக்கம் தெளிவுகள் ஏற்படும். இதை இப்னு அபி ஷைபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல பல கடமைகள் இருக்கு சகோதரர்களே. குர்ஆனை அழகாக ஓதப்படிங்க, அலிஃப் பா தா சா ஓதப்படிங்க. ரெண்டாவது, குர்ஆனை அழகா தஜ்வீதோட ஓதப்படிங்க. மூன்றாவது, தர்ஜமாவை வாசிங்க. நாலாவது, தஃப்சீரை படிங்க. அஞ்சாவது, எங்களுடைய வாழ்க்கையில முன்னாடி இதை செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில விளங்கி அமல் செய்யணும் சகோதரர்களே. ஆறாவது, இதை எத்தி வைக்கணும். இந்த 6 கடமை குர்ஆனுக்கு செய்யணும். குர்ஆன்டா உடனே குர்ஆன் ஓதுறேன் அப்படி அல்ல. குர்ஆனை என்ன செய்யுங்க? அலிஃப் பா தா படிங்க, தஜ்வீத படிங்க, குர்ஆனை ஓத படிங்க, தர்ஜமா தஃப்சீரை படிங்க. அதை அமல் செய்யுங்க, வாழ்க்கையில் அமல் செய்யுங்க, அதை பிற மக்களுக்கு எத்தி வைங்க. இதெல்லாம் குர்ஆனுக்கு செய்யற கடமைகள். நாங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், எந்த இடத்துல நாங்க இருக்கிறோம்? அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறவா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களோட உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்குதா? ஏன் நீங்க திறக்க மாட்டிருக்கிறீங்க? உங்களோட உள்ளத்தை திறங்க. உள்ளத்தை திறந்தால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நுழைந்தால் அவருடைய உள்ளம் அப்படி விரிவாகும், அமைதி பெறும். குர்ஆனுக்கு இடம் கொடுங்க உள்ளத்துல. அல்லாஹ் சொல்றான், அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. ஏன் அவங்க குர்ஆனை சிந்திக்காம இருக்கிறாங்க? அவருடைய உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. மனிதர்களை ஜின்களை அதிகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். ரமலான்ல நரகத்தை அல்லாஹ் மூடிடுறான், பெரிய பாக்கியம். அல்லாஹ் சொல்றான் இங்க, வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். அவர்கள் யார்? லஹும் குலூபுன், உள்ளங்கள் இருக்கும், லா யஃப்கஹூன பிஹா, குர்ஆனை அல்லாஹ்வுடைய வசனங்களை வேத வசனங்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன், கண்கள் இருக்கும், லா யுப்ஸிரூன பிஹா, நல்லதை குர்ஆனை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு நல்ல செவிப்புலன் இருக்கும், அவர்கள் நல்லதை கேட்க மாட்டார்கள். உலாயிக கல்லன்ஆமி பல் ஹும் அதல், அவர்கள் ஆடு மாடு ஒட்டகையை போன்றவர்கள். பல்ஹும் அதல், அதைவிட கேவலமானவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு சிந்தனை விட்டு பராமுகமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, குர்ஆனை விட்டு தூரமாகிற மனிதன் மனிதனாக இல்ல. நான் சொல்லையில் அல்லாஹ் சொல்றான், ஆடு மாடை போல இருக்கிறான்.
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை தர்ஜுமா தான் செய்றேன். யாரெல்லாம் குர்ஆனை விட்டு தூரமாகி போறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றது என்ன? அவன் ஆடு மாடை போல, அதை விட கேவலம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம்? குர்ஆன் 25 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு குர்ஆனோட எந்த தொடர்பும் இல்லை, குர்ஆனை ஓதுறது இல்லை, குர்ஆன் வசனங்களை வாசிக்கிறது இல்லை, தர்ஜமா படிச்சது இல்லை என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில யார் ஒரு மனிதர் குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்தவில்லையோ வேற எந்த காலத்துல குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்துவார்? ரமலான்ல குர்ஆனை தொடாத கரங்கள் வேறு எந்த மாதத்தில் குர்ஆனை தொட போகுது? ரமலான்லேயே குர்ஆன் இறங்கி இந்த மாசத்திலேயே நாம் குர்ஆனை தொடவில்லை என்றால், வீட்டில குர்ஆன் சூழலை உருவாக்கவில்லை என்றால் எந்த காலத்துல உருவாக்க போறோம்? உங்களோட குடும்பத்துல இதுக்கு ஒரு பிளேனிங் சொல்லித்தர சகோதரர்களே. குர்ஆனுடைய ஹல்கா உங்களோட வீட்டுல உண்டாக்குங்க. சில பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் குர்ஆனை மரணம் செஞ்சிருப்பாங்க, பெண் பிள்ளைகள் மரணம் செஞ்சிருப்பாங்க. நீங்க வீட்டுல உம்மா வாப்பா பிள்ளைகள் சேர்ந்து ரமலான்ல நீங்க குர்ஆனை படிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. வாப்பா 50 வயசாயிருந்தா வெக்கப்படாதீங்க, குர்ஆனை படிக்கிறதுக்கு நீங்க வெக்கப்படாதீங்க. போங்க, நல்ல ஒரு ஆலிம்கிட்ட போங்க. அப்படி நீங்க முடியலையா உங்களோட மகன்கிட்ட படிங்க, உங்கள்கிட்ட மகள்கிட்ட படிங்க. அப்படி உங்களுக்கு முடியலையா உங்களோட வைஃப்டையாவது படிங்க, வெக்கப்படாதீங்க. மௌத்தாகிற நேரம் குர்ஆனை படிக்காம மௌத்தாகிறாதீங்க சகோதரிகளே. அல்லாஹ் கேட்டானண்டா, உனக்கு 50 வருஷம் தந்தேன், 60 வருஷம் வாழ்க்கையை தந்தேன், எல்லா வீடு கட்டுறதுக்கு வசதி வாய்ப்பை தந்தேன், நல்ல மனைவியை தந்தேன், நல்ல பிள்ளையை தந்தேன், நல்ல வாகனத்தை தந்தேன், 60 வருஷம் உனக்கு வாழ்க்கையை தந்தேன், நல்லா வாழ்ந்தாயே. இந்த 60 வருஷத்துல நான் உன்னோட பேசின ஒரே ஒரு மெசேஜ் குர்ஆன் தானே, இந்த குர்ஆனை நீ ஓதாம வந்திருக்கிறியேன்னு அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம்? ஆனா அடிக்கடி சொல்றதுதான், யா அல்லாஹ் நான் வீடு கட்டினேன், யா அல்லாஹ் இவ்வளவு டிகிரிக்கு 15 வருஷம் படிச்சேன், யா அல்லாஹ் தொழிலுக்காக 30 வருஷம் படிச்சேன், யா அல்லாஹ் கொண்டாடி வீடு கட்டுறதுக்காக உழைச்சேன், யா அல்லாஹ் அதோட 60 வருஷம் முடிஞ்சிருச்சு, யா அல்லாஹ் மௌத்தாயிட்டேன், யா அல்லாஹ்ட்டு அல்லாஹ்ட்ட அந்த பதில சொன்னா பதில சொல்லி போட்டு யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தான் கேளுமா? எந்த மனசோட நம்ம கேட்போம்? அன்புக்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் ஒரு பதிலா சகோதரர்களே? அல்லாஹ் அன்பாளன், அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான், நீ இப்படித்தான் வாழு, இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இதை படி, இதுலதான் நிம்மதி இருக்குது, இதுலதான் உனக்கு இன்பம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ குர்ஆனை விட்டு தூரமாக நீ என்னை விட்டு தூரமாகினாய். அதனாலதான் சலபுசாரிகள் சொல்வார்கள், அல்லாஹுவை அவனது வார்த்தையை கொண்டு நெருங்குங்கள், அதை விட வேற ஒன்றை கொண்டு நீங்க எப்படி நெருங்க முடியும்? அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வோட வார்த்தையில புறக்கணிச்சா இந்த உலகத்துல மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். யார் அல்லாஹ்வுடைய திக்ர், அதுல சிறந்தது குர்ஆன், இதை யார் புறக்கணிப்பாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்க கொடுப்போம். ஏன் நெருக்கடி? ரமலான் வந்தும் என்னுடைய கஷ்டங்கள் தீரவில்லை, ரமலான் வந்தும் என்னுடைய பிரச்சனைகள் தீரவில்லை, ரமலான் வந்தும் என்னுடைய குடும்பத்துல சிக்கல், ரமலான் வந்தும் என்ற உள்ளத்துல நெருக்கடி என்று யார் உணர்கிறாரோ அவர் குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்தட்டும். அல்லாஹ்வே சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹ் தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் உள்ளங்கள் அமைதியாகிறது அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டுதான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க இந்த ரமலான்ல ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்க. குர்ஆனை நான் படிக்க ஆரம்பித்து குர்ஆனை ஓத ஆரம்பிப்பேன் என்று உறுதியான நியத்து வச்சுக்கொள்ளுங்க சகோதரிகளே. ஆரம்பிச்சிருங்க, ரமலான்ல ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்ட்ட படிக்கலாம், வீட்டுல படிக்கலாம், பிள்ளைகள்கிட்ட படிக்கலாம். எப்படி முயற்சி செஞ்சா நிச்சயமாக அடைந்து கொள்வார். முயற்சி இல்லாம அடுத்து 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 பின்னால பார்த்துக்கலாம், ரமலான் முடிஞ்சு பார்த்துக்கலாம் என்றா நடக்காது. எனவே இந்த ரமலான் அது நான் குர்ஆனை ஓத படிக்கின்ற ரமலான் என்று நாங்கள் உள்ளத்துல உறுதியாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனாலதான் இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலான் வந்து விட்டால் சொல்லுவார்கள், எல்லாத்தையும் விட்டு போட சொல்லுவாங்க, இந்த மாதம் இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனை ஓதுறது, அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கிற மாதம் என்று குர்ஆனோடு நெருங்கி விடுவார்கள் இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோட அதனாலதான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் குர்ஆனோட ரமலான்ல அதிகமாக குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள், குர்ஆனை ஓதி ஓதி அதிலே இன்பம் காணுவார்கள், குர்ஆனை ஓதி ஓதி அதிலே அவர்களுடைய உள்ளத்துக்கு அமைதியையும் தக்வாவையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள். எனவே மூன்றாவதாக குர்ஆனோடு நாங்க தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களோட வீட்டுல அந்த சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். சில பொழுது நீங்க இங்க தனியே இருந்து வேலை செய்றீங்கண்டா நீங்க உங்களோட மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க,
இந்த பயான்ல சொன்னாங்க, அல்லது இந்த வீடியோவை கூட நீங்க அனுப்புங்க, அனுப்பி சொல்லி கொடுங்க. வீட்டுல குர்ஆனுடைய சூழல், ஒரு பிள்ளை குர்ஆன் வசனத்தை வாசிக்குது, தர்ஜமா வாசிக்குது, குர்ஆனை வாசிக்குது, தர்ஜமா வாசிக்குது. இப்படி இல்முடைய அந்த சூழலை உருவாக்கினால் மானங்கட்ட வெட்கக்கேடான செயல்கள் உங்களோட வீட்டை விட்டு போகும். அப்படி இல்லைன்னு சொன்னா கூட்டமா குடும்பமா இருந்து சினிமா பார்க்கறதுக்கு சந்தோஷமா சினிமா பார்க்கிற மக்கள் குர்ஆன் எடுங்க, தஃசீரை படிங்கன்னா வைக்கப்படுறாங்க. மனைவிட்ட இந்த குர்ஆனை படிங்கன்னா வைக்கப்படுறாங்க, பிள்ளைகள்ட்ட இந்த குர்ஆனை படிங்கன்னா வைக்கப்படுறாங்க. ஆனா யாரோ ஒரு அந்நிய பெண், யாரோ ஒரு அந்நிய ஆணோடு ஆடுகின்ற அந்த காட்சியை பார்க்கறது குடும்பமா இருந்து பார்க்கறாங்க, அதுக்கு வெக்கமில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இந்த நிலை மாறி இருக்கிறது? எங்களுடைய வீடுகள் குர்ஆனுடைய மதரசாக்களாக மாற வேண்டும். எங்களுடைய வீடுகள் அல்லாஹ்வுடைய கலாமால் ஒளி பெறக்கூடிய, வெளிச்சம் பெறக்கூடிய வீடுகளாக மாற வேண்டும். அதற்குரிய பருவ காலம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான்காவது, இந்த ரமலானுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய காலத்துல குர்ஆனை படிச்சு கொடுப்பாங்க. ரமலான்ல குர்ஆனை படிச்சு கொடுக்கிற இந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி மினர் ரீஹில் முர்ஸலா, அதாவது புயல் காற்று, மழை காற்றை விட மிக வேகமாக நல்லமல்கள் செய்வார்கள். ரெண்டு அர்த்தம் இருக்குது. எப்படின்னா, இந்த ரமலானுடைய காலத்துல மழை காற்று, புயல் காற்றோட வேகமாக என்ன செய்வாங்க? நன்மை செய்வார்கள். எப்படி? ஒன்று, வணக்க வழிபாடுகள், எல்லா இபாதத்துக்களையும் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். அதே போன்று அதிகமாக தர்மம் செய்வார்கள், கொடை கொடுப்பார்கள். இந்த ரமலானுடைய மாதம் என்பது தர்மத்துடைய மாதம். சதகாவினூடாக தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும். சதக்கா என்ற உணர்வு இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்துல சதக்கா அதிகமாக கொடுக்கணும். இன்றைக்கு ஜகாத்தை கணக்கு பண்ணி, எப்படி ஜகாத்தை கணக்கு பண்ணணும்? ஜனவரி பிப்ரவரி அதை வச்சு ஜகாத் கொடுக்கறது இல்லை. இஸ்லாமிய முறையின் அடிப்படையில ஜகாத் கொடுப்பதாக இருந்தால், இஸ்லாமிய முறைப்படி இயங்குகின்ற நிறுவனங்கள்ல இஸ்லாமிய முறைப்படி தான் எல்லாமே செய்யணும். இப்ப நீங்க முஹர்ரம்ல ஜகாத் கொடுத்தீங்கன்னா திரும்ப முஹர்ரம்ல கொடுக்கணும். ரமலான்ல கொடுத்தா திரும்ப ரமலான்ல, வருஷம் பூர்த்தியாகாம என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் ஜகாத். அது ஜனவரி பிப்ரவரியை வச்சு அல்ல, இந்த ஹிஜ்ரி கணக்கின் அடிப்படையில் ஜகாத் கொடுக்கணும். அது கட்டாய கடமை, கட்டாய கடமை. நிசாப் அதுக்குரிய அளவு வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு, வருஷம் பூர்த்தியானா ஜகாத் கொடுக்கணும். இது கட்டாய கடமை, ஜகாத் கொடுத்தே ஆகணும். இப்ப ரமலான்ல சிலவங்க அது ஞாபகம் வரதுக்காக வேண்டி ரமலான்ல கொடுக்குறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா வருஷம் பூர்த்தி ஆகிறது ஷாபான்லன்னா ஷாபான்ல கொடுத்துருங்க. அதே நேரம் ரமலான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள், அதிகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள். புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் சகோதரிகளே, எப்பொழுதுமே தர்மம் செய்கின்ற, எனக்கு முடியுமான, என்னால் முடியுமான அளவு தர்மம் சிந்தனை வருதுன்னா உடனே கொடுத்துருங்க. ஷைத்தான் உங்களை கட்டி போட்டுருவான், ஷைத்தான் உங்களை தடுத்துருவான். ஆனால் இந்த ரமலானுடைய மாசத்துல அதுக்கு பதிலாக நப்ஸ் என்ன செய்யும்? மாறிடும். நப்ஸ் உடனே மாறிடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுவோனே இந்த மார்க்கத்தில் என்ற உள்ளத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பு மாசத்துல அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு, வறுமையில் இருக்கக்கூடியவங்க, கஷ்டத்துல இருக்கக்கூடிய, சிரமத்தில் இருக்கக்கூடியவங்க தர்மம் செய்யுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்துல அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், குறிப்பாக இரகசிய தர்மம். அல்லாஹ்ட உதவி வேணுமெண்டா, அல்லாஹ்ட உதவியை கண்ணால பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இரகசியமா தர்மம் செய்யுங்க. வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த அளவு இரகசியமாக நீங்க செய்யற தர்மங்கள் நிறைய ஃபவாய்துகள் இருக்கு சகோதரர்களே. அதுல ஒன்று அல்லாஹ்ட உதவி வரும். அல்லாஹ்ட உதவி உங்களுக்கு எந்த வழியில வரும்னு தெரியாது. நீங்க பெரிய சுமையாக நினைச்சு கொண்டிருக்கிற ஒன்று, நீங்க 100-200 தான் கொடுப்பீங்க, உங்களுக்கு லட்சம் திரகம் தேவைப்படும். அந்த லட்சம் திரகத்தை அல்லாஹ் தருவான் சகோதரிகளே. இது நீங்க இரகசியமா செய்யற தர்மத்துக்கு கிடைக்கிற ஃபாயிதாவுல மிகப்பெரிய ஃபாயிதா. உங்களோட கண் முன்னால தெரியக்கூடிய எத்தனையோ ஏழை எளிய மக்கள் உணவு கொடுங்க, உணவு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, சஹருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுங்க. இஃப்தார் பெரிய பெரிய பார்ட்டி, பெரிய பெரிய ஹோல்களை வச்சு வீண் விரயம் செய்யாதீங்க. வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நிறைய இன்றைக்கு இஃப்தார் பார்ட்டி எல்லாம் பெரிய பணக்காரர்கள்லாம் சேர்ந்து இஃப்தார் என்ன ஒரு ஆளுக்கு 1000-2000 திர்ஹம் செலவழிச்சு ஹராம், சுத்த ஹராம் சகோதரர்களே. இதெல்லாம் பேருக்கும் புகழுக்கும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர
அப்படி உண்மையா நீங்க இஃப்தார் செய்யணும்டா ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க, திண்டுட்டு குடிச்சிட்டு துவா செஞ்சுட்டு போவாங்க. இவங்க ஷூவோட அப்படி வந்து காலுக்கு மேல தொழுகையும் இல்லை, அப்படி தூக்கி வீசிட்டு அங்கால சிகரெட்டை குடிச்சிட்டு போற இந்த கலாச்சாரம் இஸ்லாத்துல கிடையாது. நான் ஏன் சொல்றேன்டா, பெரும்பான்மையை வச்சு சொல்றேன். நல்லவர்கள் நல்ல மக்களும் இருக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரையில தெளிவா விளங்கி கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய எப்படி நடக்குது இஃப்தார் பார்ட்டி, குடும்பமா சேர்ந்து இஃப்தார். ரசூலுல்லாஹ் நோன்பு துறக்கிற சிறப்பை பத்தி சொன்னது இதுக்காக வேண்டி அல்ல. எதற்காக சொன்னாங்கண்டா, அண்டைக்கு திங்க வழி இல்லாம நோன்பு துறக்க வழி இல்லாம இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கறதான் சொன்னாங்களே தவிர, குடும்பமா சேர்ந்து நீ செஞ்சுட்டு வா நான் செஞ்சுட்டு வா எல்லாம் 50 ஐட்டங்கள் வெரைட்டிஸா வந்திருக்கும். பார்த்தா 30 திண்டு போட்டு 20 தூக்கி குப்பையில வீசிட்டு போறாங்க. இந்த இஸ்ராப் செய்வர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். நோன்பு மாசத்துல ஷைத்தான சகோதரர்களா மாறிடாதீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, வீணான இந்த இஸ்ராஃப்களை தவிர்த்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க, இல்லாத மக்களுக்கு கொடுங்க. யார்கிட்ட இல்லையோ கஷ்டப்படுற மக்களுக்கு சஹர் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரிந்த குடும்ப உறவினர்கள் நெருக்கமானவங்களுக்கு கொடுங்க. இப்படியாக தர்மம் செய்கின்ற குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு தர்மம் செய்வேன் என்ற எண்ணத்தை நோன்புல உருவாக்கி கொள்ளுங்க. எவ்வளவு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் முக்கியம். அந்த எண்ணத்தை நீங்க உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்க. இது சதகா. 4வது விஷயம். டைம் எவ்வளவு? 5வதாக நோன்புடைய மாதத்துல தக்வாவை ஏற்படுத்துறதுல மிக பிரதானமான விஷயம் 5வது சிலத்துல் அர்ஹாம். குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து நோன்பு பிடிங்க. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுன்றோட மைண்டுக்கு என்ன வருது? உடனே மாமிக்கு அதை செஞ்சு அனுப்பணும், பெட்டிச இதை செஞ்சு அனுப்பணும். அதல்ல சகோதரர்களே, தெளிவா புரிந்து கொள்ளுங்க. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுன்னு சொன்னா அதுல முதலாவது வாப்பா அம்மா. இன்னைக்கு நிறைய பேர் ஊர் முழுக்க உலகம் முழுக்க நல்லது செய்வாங்க, நல்ல பேர் எடுத்திருப்பாங்க. வாப்பா அம்மாட்ட கேட்டா ஒரு நாளையில போன் பண்றது இல்ல, ஒரு நாளையில என்னோட சந்தோஷமா பேசுறது இல்ல. வாப்பா அம்மாட்ட எரிஞ்சு உழுவாரு, ஆனா வேற எல்லா மக்கள்டையும் சிரித்து சந்தோஷமா இருப்பாரு. இந்த முனாஃபிக்தனமான நடவடிக்கைகள் அல்லாஹ் விரும்புறது இல்ல. இது தக்வாவுடைய செயல்பாடுகள் இல்ல. தாய் தந்தையனுடைய உள்ளத்தை குளிர வைக்கிறது தான், தாய் தந்தையர்களுடைய பிரார்த்தனை தான் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்களை உருவாக்கியது. வரலாற்றுல பெரும் அறிஞர்கள் இமாம் புகாரியை உருவாக்குனது தாயினுடைய பிரார்த்தனை தான். தாயினுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த ஈர்ப்பு உள்ளம் அந்த பிள்ளையால நிறைஞ்சு போச்சு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், குர்ஆனுக்கு அடுத்தபடி அல்லாஹ் ஒரு கபூலியத்தை கொடுத்தான் அவருடைய புத்தகத்துக்கு. இமாம் மாலிக், இமாமுல் மதீனா இமாம் மாலிக், அல்லாஹ் கபூலியத்தை கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ அறிஞர்கள் தாய் தந்தையுடைய உள்ளத்தை குளிர்வித்ததுனால அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்திக்கிட்டே இருப்பான். யார் ஒரு மனிதன் தாய் தந்தையை சங்கைப்படுத்தி மரியாதை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக் கொள்வானோ, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் கண்ணியப்படுவான். சின்ன பிராயத்துல கஷ்டப்பட்டு உங்களுக்காக எல்லா இன்பங்களையும் இழந்து எல்லா பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உங்களை படிக்க வச்சு நல்ல தொழிலை வாங்கி நல்ல இடத்துல நீங்க இன்றைக்கு 10,000 20,000 30,000 திரம் சம்பளம் சலரி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா வாப்பா அம்மா உங்களோட பேசுறதுக்கு டைம் எடுத்து பேசுற அளவுக்கு அவங்கள அடிமையா வச்சிருக்கிறீங்க. வாப்பா அம்மா பிள்ளையோட பேசுறதுக்கு பயந்து பேசுறாங்கண்டா நீங்க தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையில குறைவை ஏற்படுத்தி விட்டீர்கள். தாய் தந்தைய உங்கள்கிட்ட பார்த்து பேசணும்னு சொன்னா எவ்வளவு அவர்கள் பயந்து பேசுறாங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய அரக்கனா இருப்பீங்க. சின்ன பிராயத்துல நீங்க டாய்லெட் போனாலும் பாத்ரூம் போனாலும் அல்லது நீங்க ஒரே விஷயத்தை 50 முறை திருப்பி கேட்டாலும் ஏன்ற புள்ளன்னு சொல்லி ராவையில தாய் என்ன செய்வா, 12 மணி வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப 3 மணிக்கு சஹர் கிளம்பணும். ஆனா 2 மணிக்கு புள்ளாலும் அந்த புள்ளையும் பார்த்துக்கிட்டு நோன்பையும் பிடிக்கிற அந்த தாய் அப்படி வளர்த்து ஆளாக்கி விட்டால் இன்று நாங்க தாய் தந்தையர்களை உதாசீனம் செய்கிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு காலமும் தாய் தந்தையர்களை பகைத்து கொண்டவர்கள், தாய் தந்தையர்களை நோகடிச்சவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் ஒரு காலம் விரும்ப மாட்டான். அல்லாஹ் தீர்ப்பா சொல்றான். தௌஹீதுக்கு அடுத்தபடியாக ஒரு கடமையை அல்லாஹ் சொல்வானாக இருந்தால் அல்லாஹ் இந்த பிள்ளை தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யறது அல்லாஹ் சொல்றான். வஅப்துல்லாஹ் வலா துஷ்ரிகு பி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் வணங்குங்க, அவனுக்கு ஷிர்க் வச்சிராதீங்க, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க. அல்லாஹ் தௌஹீதோட சேர்த்து சொல்றான். அனிஷ்குர்லி வலி வாலிதை, எனக்கு நன்றி செலுத்துன்னு அல்லாஹ் சொல்லி போட்டு உங்களோட பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொல்றான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் தந்தையர்களோட அன்பாயிருங்க, இரக்கமா பேசுங்க, அவருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுங்க, அவர்களுக்கு முக்கியமான அள்ளி கொடுங்க. உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களது தாய் தந்தையர்களுக்கு கொடுத்து அழகு பாருங்கள். எனக்கு பெரிய ஒரு சொத்து கிடைச்சிருக்குது, என் நண்பனுக்கு கொடுக்கறது அல்ல பெரிய விஷயம், அல்லது எனக்கு பிடிச்ச மனைவி கொடுக்கறதல்ல பெரிய விஷயம். இந்த சொத்துக்கு, இந்த உபகாரத்துக்கு, இந்த கண்ணியத்துக்கு தகுந்தவர் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்று கொடுத்து அழகு பார்க்கின்ற அந்த மனோநிலை தான் அல்லாஹ் ஒரு மனிதனை உயர்த்துகிறான். தாயை பகைச்சிட்டு தந்தையை பகைச்சிட்டு இவர் காலையில இருந்து இரவு வரைக்கும் பசிச்சு தாகிச்சிருக்கிறதுல என்ன பிரயோசனம் இருக்குது? திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு அமல்கள் உயர்த்தப்படும். யார் உறவை துண்டிச்சு வாழ்றாங்களோ அவங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படாது. அப்ப தாய் தந்தையர்களோட பகைச்சி இருந்தா, சாதாரண உறவுகளை பகைச்சிருந்தாலே நன்மை உயர்த்தப்படாது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் தந்தையை பகைச்சி இருந்தா எப்படி அமல்கள் உயர்த்தப்படும்? எப்படி எங்கட ரமலானுக்கு ஒரு பலம் இருக்கும்? எங்கட நோன்பு எப்படி அது ஈமான் இஹ்திசாமோடு இருக்கும்? எனவே தாய் தந்தையர்களோடு கண்ணியமாக இருந்து கொள்ளுங்க அன்புக்குரிய, அவர்களோட பாசமாயிருங்க, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. சின்னத்துல இந்த வாப்பா கஷ்டப்பட்டாரு, இந்த உம்மா கஷ்டப்பட்டாங்க, ஆனா இன்றைக்கு நோன்புல நான் நோன்பு பிடிக்க போறேன். சென்ற வருடம் நோன்பு காலத்துல இந்த வாப்பா இருந்தார், இப்ப இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னால சஹருக்கு என்ன எழுப்பி சாப்பிடுன்னு நோன்பு பிடிக்க வச்ச என்னுடைய தாய் இன்று என்னோடு இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னால என்ன எழுப்பி கஷ்டத்தை சிரமப்பட்டு நீ நோன்பு பிடி வாப்பா, நோன்பு பிடி என்று என்னை தாளாட்டி சீராட்டி எழுப்பிய தந்தை இல்லை, தாய் இல்லை. ஆனால் நான் இன்று நோன்பு பிடிக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான்டா. அந்த ஒவ்வொரு நொடியிலும் அந்த தாய் தந்தையர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இப்ப அவர்கள் உயிரோட இல்லைண்டா, என்கிட்ட சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது தாய் தந்தையர்கள் கஷ்டப்படுறத, மண் தூக்குனத, வயலுக்குள்ள கஷ்டப்பட்டத, சட்டி முட்டிகளை தூக்கி கஷ்டப்பட்டத, வேற வீதி ஓரங்கள்ல படுத்துறங்கிய காட்சியில நான் சின்னத்துல கண்ணால கண்டேன். ஆனா இன்று நான் அந்த தாயினுடைய தந்தையினுடைய கஷ்டத்துல படிச்சு ஆளாகி இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். கையில காசு இருக்குது, ஆனா தாய் தந்தையர்களுக்கு செலவழிக்க தாய் தந்தையர்கள் இல்ல, அவங்க மண்ணுக்கு மேல இல்ல, மண்ணுக்குள்ள இருக்கிறாங்களே. இப்ப நான் என்ன செய்யறது என்றால், தாய் தந்தையர்களுடைய பேர்ல சதக்காக்களை செய்யுங்க, சதகா ஜாரியா நிலையான தர்மங்களை செய்யுங்க. கியாமத்து நாள் வரை அவர்களுக்கு நன்மை போற அளவுக்கு நீங்க செய்யுங்க. அப்படி அந்த காசு பணம் இல்லைன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள், நீங்க தாய் தந்தையர்களுக்கா இஸ்திக்பார் செய்யுங்க. இந்த ரமலான்ல இஸ்திக்பார் அதிகமா செய்யுங்க, தாய் தந்தையர்களுக்கா துவா செய்யுங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவுகள், எங்களுடைய எல்லா குடும்ப உறவுகளையும் சேர்ந்து வாழணும். நம்முடைய சாட்சி, மாமி, சின்னம்மா, பெரியம்மா, அதே மாதிரி பாட்டி, பாட்டு யாரா இருந்தாலும், வாப்பாட மாமா, சாச்சா, சித்தப்பா, பெரியப்பா, யாரா இருந்தாலும் சின்ன சின்ன மன கஷ்டப்புகள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, அவர்களோட சலான் சொல்லி உறவை புதுப்பிச்சு கொள்ளுங்க. ஈகோவை பார்க்காதீங்க சகோதரர்களே. இன்றைக்கு மனுஷன் இருப்பான், நாளைக்கு மூத்தாயிருவான். இந்த நோன்புல இருப்பான், நாளைக்கு மூத்தாயிருவான். இந்த நோன்புல ஒன்றாக இருப்பாரு, அடுத்த நோன்புல உங்களோட இருக்க மாட்டார். ஒன்று வெளியூர்ல இருப்பாரு, அல்லது வேற எங்கேயோ இருப்பாரு, அல்லது மண்ணுக்குள்ள இருப்பார். இந்த நோன்பு முடிஞ்சு கூட அடுத்த நோன்பு 2வது நோன்பு உங்களோட இருப்பாருன்னு நீங்க நினைக்காதீங்க சகோதரர்களே. ஏன் அன்றைக்கு பாக்குறோம், நல்லா இருந்தாரு, எங்களோட தான் இருந்தாரு, சென்ற வாரம் நோன்புக்கு இருந்தாரு, ஆனா இன்றைக்கு அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தா கபருக்குள்ள இருக்கிறாரு. ஈகோ பார்க்காதீங்க சகோதரர்களே. மன்னிப்பு கொடுங்க, மன்னிங்க. நீங்க மன்னிச்சா அல்லாஹ் உங்களோட கண்ணியத்தை கூட்டுவான். நீங்க மன்னிச்சு போனா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். என்ற பாவம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பாவம் இருக்கு நினைச்சா நீங்க மனிதர்களை மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்களோட மாமியை மன்னிங்க, சாட்சியை மன்னிங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க போங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் எவ்வளவு படிச்சால் பார்க்காதீங்க சகோதரர்களே. நான் எவ்வளவு படிச்சு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன். அதிகாரம் எல்லாம் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் கதறுவான், ஹலக அன்னி சுல்தானியா, என் அதிகாரம் அழிந்து போய்விட்டதே என்று அவன் கதறுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள், கட்டுங்கள், நரகத்துக்குள்ள தூக்கி எறியுங்கள். அதிகாரம் மாஅக்னா அன்னி மாலியா, என்ற காசு பணம் சேர்த்து வச்சது ஒன்னும் பிரயோசனம் அளிக்கல என்று கதறுவான். காசு பணம் நாளைக்கு மறுமையில பிரயோசனம் அளிக்காது. அதிகாரம், கௌரவம் பலன் அளிக்காது. கௌரவத்தை, திமிர, ஈகோ தூக்கி வீசுங்க. மக்களை மன்னித்து நல்ல நெருங்கி பழகிருந்த நண்பர்களா இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளால பிரிஞ்சு போயிருப்பாங்க, சேர்ந்து விடுங்க சகோதரர்களே. ரமலான் அப்படி சேர்வதனூடாக உள்ளத்துக்கு, நப்சுக்கு ஒரு அடி அடிச்சு அல்லாஹுக்கு நான் கட்டுப்படுறேன், நான் என்ன எப்படி நினைச்சாலும், என்ன சொல்லுவாங்க மக்கள், இவர் ரோசம் இல்லாதவன், வெக்கம் இல்லாதவன், போய் பேசுறாரு அப்படி நினைப்பாங்க மக்கள். ஆனால் அல்லாஹ் உன்னை கண்ணியத்தை அதிகப்படுத்துவான், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சொல்கிறது. என்றா நாங்க உலகத்தினுடைய பேச்சை கேட்கணுமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கேட்கணுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு குடும்ப உறவுகளை சேர்ந்து இந்த ரமலானுக்குள்ள போனா எங்களோட ரமலான் தக்குவாவை எங்களுக்கு கொண்டு தரும் சகோதரர்களே. கடைசியாக நாங்க அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்திக்பார் செய்யணும், தௌபா செய்யணும்.
ஒவ்வொரு நாளும் இஸ்திக்பார், தௌபா. அன்புக்குரிய சகோதரர்களே, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதிகமா ஓதுங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி ஓதுங்க. இப்படி அதிகமா இஸ்திக்பார் செய்யுங்க, தௌபாவை செய்யுங்க. இப்படி இஸ்திக்பார், தௌபாவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலேயும் அதிகமாக நாங்க ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த ரமலான் அதுக்குரிய சிறந்த காலமாக இருக்கிறது. கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செயல்களை செஞ்சு நாங்க தக்வாவை எங்கட உள்ளத்துல ஏற்படுத்தினால், பொய்யை விடணும், பாவத்தை விடணும், கோள்புறம் இதை விடணும், களவு ஏமாத்தம் விடணும், அடுத்தவங்களுக்கு ஏசுற திட்டுறதை விடணும். அப்படி என்று சொன்னால் அந்த உள்ளத்துல தக்வா குடிகொண்டிருக்கும். இந்த உள்ளத்தை ஷவ்வால் முதலாவது நாள் பெருநாள் வந்திருக்கிறது, அதோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எதுவென்றால் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்தல். சலபு சாலின்கள் இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரமதான் பிரயோசனமாக இருக்கும். சலபு சாலின்கள் 6 மாசம் என்ன செய்வாங்க, ரமதான் எதிர்பார்த்து ரமதானுக்காக அமல் செஞ்சு தயாராகுவாங்க. ரமதானுக்காக தயார் செஞ்சு அமல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரமதானுக்கு தயாராகிறதுக்கு அமல் செய்வாங்க. ரமதான் அமல் செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, ரமதானுக்கு தந்திரியா அல்லாஹ், ரமதானை தந்திரி என்று 6 மாசம் துவா கேட்பாங்க. ரமதான் முடிஞ்சு 6 மாசத்துக்கு அதுல எடுத்த பயிற்சியை செயல்படுத்துவாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க, ரமலான்ல கிடைச்ச பயிற்சியை எடுத்து அமல்கள் அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்ப 6 மாசம் தயாராகுவாங்க, 6 மாசம் பயிற்சி எடுத்ததை பிரயோகிப்பாங்க. அப்ப வருஷம் முழுக்க ரமதான் தானே, இப்படித்தான் நம்ம ஆக்கி கொள்ள வேண்டும். இப்ப ரமலான் பயிற்சி எடுத்தோம்டா நம்ம அடுத்த 11 மாசத்துக்கும் இதை பிரயோகிக்கணும். அடுத்த 6 மாசத்துக்கு ரமலான்ல எடுத்த பயிற்சியை கொண்டு செயல்படுத்தணும். அடுத்த 6 மாசம் இருக்குது, ரமலான் எதிர்பார்த்து அமல் செய்யணும். அதனாலதான் பாருங்க, நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், கடைசியா சொல்றேன். இதை எங்களோட வாழ்க்கையில 29-30 நாள் நாங்க நோன்பு பிடிச்சா எங்களுக்கு அடுத்த நாள் என்ன, பெருநாள் தானே. இப்ப இந்த சஹாபாக்களை பாருங்க, சலபு சாலிகள் பாருங்க, 12 மாசமும் எப்படி நோம்பா தானே கழியுது, 12 மாசம் நோம்பா கழியுது. அப்ப 29-30 நாள் பிடிச்ச ஒருவருக்கு அடுத்த நாள் பெருநாளாக அமைதுண்டா, வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்தால், வாழ்க்கை முழுக்க ரமதானை போல இருந்தால் எங்களுடைய மரணம் பெருநாளை போன்று இருக்கும். எங்களோட மரணம் பெருநாளை போல இருக்கும். சொர்க்கத்துக்குரிய மரணமாக இருக்கணும்டா வாழ்க்கை ரமலானாக மாறணும். எங்களோட வாழ்க்கை முழுக்க ரமலானாக மாற்றி நாங்க பெருநாளை கொண்டாடுறோம். எங்களுக்கு 29 நாள் 30 நாளை போறோம், எவ்வளவு சந்தோஷம். பெருநாள்ல யாராவது அழுவாரா, யாராவது கதறுவாரா, எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அது மாதிரி வாழ்க்கை முழுக்க ரமலானாக மாறிவிட்டால் உங்களது மரணம் பெருநாளாக மாறும். அந்த நேரத்தில் சிரித்த வண்ணம் அல்லாஹ்வை சந்திக்க செல்வீர்கள். அதற்காகத்தான் இந்த ரமலானை எல்லாம் தந்திருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையை ரமலானாக மாற்றி எங்களுடைய மரணத்தை பெருநாளை போன்று ஆக்குவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல முடிவை நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.